பாப்பா இன்னைக்கு பிறந்தாங்களா, அட அந்த தங்க மோதிரத்தை எடுங்கப்பான்னு மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள் தங்க மோதிரம் போட்டிருக்காங்க குழந்தைங்களுக்கு. அதாவது ஜெயலலிதா மேமுடைய பர்த்டே அன்னைக்கு பிறந்த குழந்தைகளுக்காக ஸ்பெஷலா தங்க மோதிரம் போட்டிருக்காங்க. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய 76வது பிறந்த நாள் வந்துச்சு. சோ அதை முன்னிட்டு அதிமுக சார்பில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடந்துச்சு. இதோட ஒரு பகுதியா பார்க்கும்போது திண்டிவனம் அரசு மருத்துவமனையில இருக்கிற மகப்பேறு மையத்துல ஜெயலலிதா மேமுடைய பிறந்த நாளான நேற்று, அதாவது February 24 அன்னைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடந்துச்சு. மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளரா கலந்துகிட்டாரு. குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை கொடுத்ததோட அங்க இருக்கிற உள் நோயாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் கொடுத்தாரு. இதுல திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள், மருத்துவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் கலந்துகிட்டாங்க. அவங்க பர்த்டே டேட்ல பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் கொடுத்திருக்காங்க. அடடா, சூப்பரான விஷயம் தான். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. சுமார் 400 வருஷத்துக்கு அப்புறமா திருப்போரூர் கந்தசாமி உற்சவர் தேர் ஆதி திராவிடர் பகுதியில போயிருக்கு. மக்கள் பாத்தீங்கன்னா மலர் தூவி பட்டாசு வெடிச்சு மேல தாளத்தோட ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்காங்க. கூடவே 30 கிலோ மாலை போட்டு தாய் வீட்டு சீர்வரிசையோட வரவேற்றாங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர்ல மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கந்தசாமி திருக்கோவில் இருக்கு. வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா மாசி பிரம்மோற்சவம் திருவிழா இந்த ஆண்டு கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்தோட ஸ்டார்ட் ஆச்சு. நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போட வருவாய்த்துறை, இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளுடைய முன்னிலையில முருகப்பெருமான் தேர் உற்சவத்தை அந்த பகுதி மக்கள் மலர் தூவி பட்டாசு வெடிச்சு மேல தாளத்தோட உற்சாகமா வரவேற்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஆதி திராவிடர் மக்கள் தங்களுடைய தாய் வீட்டு சீர்வரிசையை கொடுத்தாங்க. ஒரு பக்கம் நாதஸ்வரம் முழங்க முருகப்பெருமானுக்கு பட்டு வேட்டி எல்லாம் உடுத்தி சுமார் 30 கிலோ எடை இருக்கிற ஆள் உயர மாலை போட்டு முருகப்பெருமான வழிபட்டாங்க. திருப்போரூர் கந்தசாமி உற்சவ தேர் ஆதி திராவிடர் பகுதியில சுமார் 400 வருஷத்துக்கு அப்புறமா 2ஆம் ஆண்டு வருகை தந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை